த ரியல் மெக்காய். ஏற்கனவே மெக்காயினாலே ஜென்யூன்னு போட்டிருக்கு. ரியல் மெக்காயின் என்ன, உண்மையிலேயே உள்ளதா? இன் ஒன் ஆஃப் த சர்ச்சஸ் ஐ பாஸ்டர்ட், a teenager seemed to be the center of every problem in the youth group. நீங்கள் நம்ம யூத் குரூப் இருக்குல்ல சர்ச்சில், விளங்காதவனுங்க 2 பேர் இருப்பானு. அவனுக்குள்ளே தான் பிசாசு இருப்பான். முன்பு ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பான். ஏசு அதானே சொன்னார், ஒருத்தன்ட்டு அசுத்தாவையெல்லாம் துரத்தி விட்டுட்டாரான். அவனுடைய வீடு எப்படி இருக்கு, பெருக்கி ஜோடிக்கப்பட்டது மாதிரி இருக்கான். இந்த பிசாசு பார்த்த உடனே முன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து உள்ளே குடியிருக்குமா. அந்த மனிதனுடைய பின் நிலைமை அவனுடைய முன் நிலைமையை விட மிக மோசமானதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்ல வாலிபர்கள், அவன் ஒரு மோசமானவனாக இருப்பான். அவன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி இயேசுக்குள்ளே வந்து மறுபடியும் பின்னாடி போகிறான் பாரு, படு மோசமானவனாக இருப்பான். அதான் இன்றைக்கி 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? 4ஆம் அதிகாரத்தில் கிழவிகள் பேச்சுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. நான் இங்கே ஒரு கதையை கேட்டேன், நான் அங்கே ஒரு கதையை கேட்டேன், புத்தர் இதை சொன்னார், கான்ஃபியூசியஸ் அதை சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்லாத எதை இவர்கள் சொல்லிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்த சொல்லலை சார், அதனால் நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த நீ சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். அது இல்லாமல் ஏன் கட்டுக்கதைகளை போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இன்றைக்கி அதான் என்ன சொல்கிறாரு, முன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை. இவர்கள் என்ன பண்ணுவார்களாம், விசுவாசத்தை விட்டு விட்டு வீடு வீடாய் போய் பேசி சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிக பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் அங்கே பேசுகிறது இங்கே பேசுகிறது என்னத்தையாவது வெட்டி வேலை பார்க்குற வீண் அலுவல்காரிகளுமாய் தகாத காரியங்களை பேசுகிறவருமாய் யூத் குரூப்பில் இருப்பாங்க. யூத் குரூப்பில் எல்லாம் இயேசுவோட பிள்ளைங்க நினச்சிங்களா? பிசாசனுடைய பிள்ளைங்க தான் 99 பேர். சர்ச்சுங்கிறது ஒரு ஆஸ்பத்திரின்னு எப்பயும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சு வந்து பரிசுத்தமான இடம், அங்கே பரிசுத்தவான்கள் வாழ்கிறார்கள் நினைப்பாங்க. அது தப்பு. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து போய் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண போகிறார். முதல் பெஞ்சில் 3ஆவது ஆள் யார்? அங்கே பிசாசு பிடித்திருந்த ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். பிசாசு சர்ச்சுக்குள்ளே வராதுன்னு சொல்லி தானே சிலுவையை காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்துவே இருக்கார், சபையின் தலைவரே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நேராக முன்னாடி உட்காந்துருக்கான். பிசாசு பிடித்திருந்த மனிதன் ஒருவன் இருந்தான். சபைகளில் பூரா பிசாசு பிடிச்சவன் தான் இருப்பான். எப்படியாவது தேவனை விட்டு அவருடைய விசுவாசத்தை விட்டு உங்களை விலக்கி இழுத்து கொண்டு போக வேண்டும் என்பது தான் பிசாசினுடைய திட்டம், தீர்மானம். நோயாளிகள் பூரா நிரம்பி இருப்பான். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக நோயாளியாக இருப்பான். எல்லாம் சினிமா நடிகைகளாக உட்காந்துருப்பாங்களோ, அங்கே நல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஆலயத்திலே போய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கும் தேவனிடத்திலே இரக்கங்களை பெறுவதற்கும் தான் நாம் போகிறோம். அதே மாதிரி நிறைய பாவம் செய்தவர்களும் தேவனிடத்திலே இரக்கம் பெறுவதற்காகத்தான் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் மாதிரியும், பார்த்தீங்களா அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டாங்க, அவனுக்கே உடம்பு முடியாமல் இருக்கான், அப்படி தான் ஏன் பண்ணுவான், லொக்குன்னு இருமுறாங்க, அவன் பாவம் ஏன் உடம்பு முடியல, அப்படி தான் இருப்பான், நொண்டி நடக்கிறாங்க, ஆமாங்க அவனுக்கு கால் சரியில்லை. எல்லாருமே ஊனமுற்றவர்கள் தான், நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் சர்ச்சுக்கு வராங்க. அவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தத்திலே பலமானவர்கள் நினைக்காதீங்க. அப்படி இருக்கும்போது in one of the churches I pastored, a teenager seemed to be the center of every problem in the youth group. யூத் குரூப்பில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இவன் ஒரு பையதான் காரணமாக இருந்தான். He was gifted musician and a member of the church, but nevertheless a problem. நல்ல திறமையான ஒரு மியூசிக் போடக்கூடிய ஆள். திறமையாக மியூசிக் போடக்கூடிய ஆளுகளை பூரா பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான், மண்டக்கணம் பிடிச்சவனாக இருப்பான். நான் இல்லைன்னா சர்ச்சு நடக்குமா அப்படிமா. நீ இருந்தாலும் நடக்கும், நீ இல்லைனாலும் நடக்கும். நீ இல்லாமல் தான் 1 கோடி சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நான் இருந்தால் தான் இந்த சர்ச்சே நடக்குன்னு நினைப்பான். அப்புறம் அவனை திரட்டி விட்ட பிறகு யாருமே இல்லை அங்கே பார்க்குறது. இப்படி தான் சபைகளிலே நமக்குள்ளே பெருமை வரும். நான் தான் எல்லாம், நான் இல்லாமல் அந்த சர்ச்சு நடந்துருமா, இந்த சர்ச்சுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன், வரலேன்னா இப்போ சபையின் தலைவராகிய அவரை விட நீ பெரியவனா? கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார்.
அப்போ அவருக்கு விரோதமாக நீ போவ, அவருடைய சபையை நீ அழிக்கணும்னு பார்ப்ப. அவர் என்ன சொம்பையா? ஒன்றுமே முடியாதவரா? சகல வல்லமே முடியவர். ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை பையில கொண்டாந்து, தம்பி போய் மியூசிக் போடுறா அப்படின்னு எல்லா திறமைகளையும் கொடுப்பார். இவனுக்கு ஒரு திறமையான மியூசிக் பாடக்கூடிய ஒரு பையன். பட் நெவர்த்லெஸ் எ ப்ராப்ளம். இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். One summer, when he went to our church youth camp, the youth leaders and church officers and I agreed to pray for him daily. பெரிய இம்சையாக இருக்கானு சொல்லிட்டு அந்த யூத் கேம்பில் இருந்தவங்களும், யூத் லீடர்ஸ் அந்த சர்ச் ஆஃபீஸர்ஸ், சபையில் இருந்த பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து, இவரும் போதகரும் சேர்ந்து அவனுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இன்றைக்கி பாஸ்டேட் கமிட்டி எப்படி நம்ம முடிவு பண்ணுவாங்க? அவனை கொன்று பண்ணுவோம். அன்னைக்கு அவனை கொண்டே கோத்து விட்டுருவோம். அவனை என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்லுங்கள். அவனை இந்த மாதிரிலாம் விடக்கூடாதுங்க, சர்ச்சுக்கெல்லாம் விடக்கூடாது, சர்ச்சை விட்டு நீக்கிடுமா, அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை சர்ச்சை விட்டு நீக்கிட்டாங்க. சரி, புதுசாக 10 பேரை என்னைக்காவது சேர்த்துருக்கியா? ஐயா 50 வருஷம் ஆச்சுங்க, புதுசாக ஆத்துமாவது கீத்துமாவது உடனே சேர்க்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் இது பெரிய பலவீனம். மிஷினரி ஊழியமே கிடையாது. எங்கள் சர்ச்சில் மிஷினரிகளை நாங்கள் தாங்குறோமே. எங்கே தாங்குறீங்க? உத்தராகண்டில் ஒருத்தர் இருக்கார், அதுக்கு பணம் அனுப்புவோம். ஜார்க்கண்டில் ஒருத்தர் இருக்கார், பணம் அனுப்புவோம். கும்பகோணத்தில் பணம் அனுப்ப மாட்டோம். ஊழியக்காரனே தேவையில்லை, எந்த நாயும் தேவையில்லை. இப்படி தான் இருக்காங்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ். அவனை எப்படி, அதான் இயேசு கிளியராக சொல்கிறார். இயேசு சொல்லாத விஷயமே இல்லை. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் எல்லாரும் சுற்றி திரிகிறீங்க. உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு சர்ச்சை விட்டு தட்டி விட்டுறீங்க. முன்னிலும் அதிகமாக அவனை பிசாசின் பிள்ளைகளாக்குகிறீர்கள். இதான் சொல்கிறேன். இவ்வளோ கேடுகட்ட வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய சபைகளிலே. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அவனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் பெரும்பாலும் யாருக்குமே வர்றது கிடையாது. ஒருத்தருக்காக நாம் ஜெபம் செய்து அவரை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அது வராத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க? சபையை விட்டு தட்டி விட்டுட்டாங்க. At one of the meetings, he got up and announced that he had been saved that week. அப்படி யூத் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சு? ஒரு மீட்டிங்கில் அவன் எந்திரிச்சு, ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கான். His Christian profession up to that time had been counterfeit. அந்த நேரம் வரைக்கும் அவனுடைய கிறிஸ்தவ ஊழியம் என்பது போலியானதாகவே இருந்தது. He experienced a dramatic change in his life and today he is serving the Lord faithfully. இன்றைக்கு அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய எதிரிகளுக்காக நாம் ஜெபிக்க தான் வேண்டும். அவங்கள கட்டம் கட்டி, இனிமேல் என் வீட்டுக்குள்ளே வராத, இனிமேல் அவனை எதுக்குமே நான் சேர்க்க மாட்டேன், போயிடு. இது கிறிஸ்தவ ஊழியம் இல்லை. இதுதான் உலகம் செய்யக்கூடியது. அதான் பவுல் சொல்ல, அவனை எதிரியாக எண்ணாமல் சில காலம் அவனை விட்டு பிரிந்திரு. இதான் பவுல் சொல்கிறார். ஒன்றுக்கும் அவர் உதாரணங்களை சொல்லுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று. இன்றைக்கி வாழ்க்கைக்குரிய நெறிகள் தெரியாதனால கட்டுக்கதைகளை எழுதி வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறான். இந்த மாதிரி நீங்கள் இப்படி செய்யணும், அவர் கதை சொன்னார், ஏன் உண்மையை சொல்ல முடியா? கதை மட்டும் தான் சொல்லுவியா? யோசனை பண்ணி பாருங்கள். கிழவிகள் கட்டுக்கதைகளை அள்ளி அள்ளி வாட்ஸ்அப்பில் போடுவோம். அப்புறம் புத்தர் சொன்னார் இன்னும் கோட்டு போடுவான். ஏன் பைபிளில் ஒன்றுமே சொல்லலையா? புத்தர் சொன்ன எதை இயேசு சொல்லாமல் இருக்கிறார் சொல்லுங்கள். கம்பேரிட்டிவாக நீங்கள் கிறிஸ்டியன் தானே, பைபிளை படிக்கிறது தானே. புத்தர் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மறந்து விட்டார், அவருக்கு ஞானம் இல்லை, இன்னும் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். No doubt many of the problems in our churches are caused by people who profess salvation but who have never truly repented and trusted Jesus Christ. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து விட்டார் என்று சொல்லியும் தேவனுக்கு விரோதமாக சினிமா பாடல்களுக்கு புருஷனை முண்டாட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணி நான் பிசாசு பிடித்தவன் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்கிறாரு பார்த்தீங்களா? இதை விட கேவலமான விஷயத்தை எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. உண்மையிலே அதான். உலகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் நல்ல பிள்ளைகளா, கிறிஸ்தவ பிள்ளைகளா, சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வரீங்களா, என்ன இப்படி ஐக்கியத்தனமான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏண்டா அவன் தான் ரோட்டில் போகிறவன், அவன் கிறிஸ்துவை பற்றி தெரியாது. அதான் நீங்கள் படித்தோம்ல, அவிசுவாசியிலும்
கேடுகட்டவனாய் இருப்பான். யார் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் தேவனுடைய வழிகளில் இல்லை, அவன் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவனோட கேடுகட்டவனாய் இருப்பாய். இப்படி தான், நோ டவுட், மெனி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் அவர் சர்ச்சஸ் ஆர் காஸ்ட் பை பீப்புள் ஹூ ப்ரொஃபஸ் சால்வேஷன். ஆண்டவரனை ரட்சித்து விட்டார் என்று சொல்லியும் பட் who never truly repented and trusted Jesus Christ. ஒரு காலத்திலும் உண்மையிலே மனம் திரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நீங்களாம் போய் குளித்து, இப்போ முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 5 வேளை தொழ வேண்டும். அது தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஃபீட், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், வாஷ் யுவர் ஹெட்ஸ், ஃபேஸ் எல்லாத்தையும் கழுவி சுத்தமான உடை உடுத்தி நீங்கள் பரிசுத்தமானவர்களாய் கடவுளுக்கு முன்பாக போய் முழங்கால் படியிட்டு நெற்றி தரையில் படுமாறு நீங்கள் தொழுகை செய்ய வேண்டும். இறைவனை நோக்கி 2 கைகளையும் தூக்கி நீங்கள் தொழுகை செய்ய வேண்டும். ஏசு என்ன சொன்னார், தம்பி வெளியில் போயிடு, வெளியில் போப்பா, உள்ளே வராத, நீ குளித்ததெல்லாம் போதும், முதலில் உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக உனக்கு ஒரு காரியம் என்றால் அதை போய் அறிக்கை பண்ணிட்டு மனசெல்லாம் திருந்திட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன சொல்கிறார், சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், கள்ளங்கபடம் இல்லாமல் ஆகாவிட்டால் நீ என்ன தான் ஜெபம் பண்ணாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அதான் ஒரு பிராமணர் ஒருத்தர் இருப்பார், காலையில் 4 மணிக்கு முதல் முறையாக யாரும் பார்க்காத பொழுது ஆற்றில் இறங்கி குளித்து விட்டு வர வேண்டும். அதான் அவருடைய அந்த கிராமத்தில் அவருடைய இது. இவர் 4 மணிக்கு போவார், ஒரு பெண்மணி 4:30க்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவா ஆற்றுல. இது நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் 2 பேரும் அவர் எதிரால் வராரு, இந்த அம்மா ஆற்றுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா கேட்க, என்ன சாமி டெய்லி 4:30க்கெலாம் குளிச்சுட்டு வரீங்க? புனிதமான ஜலத்திலே நாம் குளித்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும். தண்ணீராலே ஒரு மனிதனின் உள்ளே இருக்கும் அழுக்குகள் எல்லாம் போய்விடும் என்றால் உலகத்திலே இதை விட மிகப்பெரிய அதிசயம் என்ன இருக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பான். நம்ம எல்லாம் சிம்பாலிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனிதமானவர்களாக, பணக்காரர்களாக. ஒரு காரை வெறும் 1 லட்சம் கொடுத்து 10 லட்சம் காரை நீ இன்சூரன்ஸில் என்னது லோனில் வாங்கிட்டா நீ பணக்காரனா? எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுறோம், படம் போட்டுக்கிறோம், முன்னாடி என்ன போட்டோ பண்ணுறோம், புதுசாக இவ்வளோ பெரிய சாவியை கொடுத்து கையில் கொடுக்குறோம். எப்போ உண்மையிலே நீ கடங்காரன்ப்பா, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை பெருமையுள்ளவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டுமென்றே வாழ்கிறார்கள், பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்கிறார்கள், சிறந்த மியூசிஷியன்னு காட்டிக்கிறாங்க, சிறந்த கல்விமான்னு காட்டிக்கிறாங்க. அவர் யாருங்க, அவர் மிகப்பெரிய டாக்டருங்க. உள்ளுக்குள்ளே யார், பாவிங்க, அயோக்கிய பையங்க. ஒரு ஆப்ரேஷனுக்கு 4 லட்ச ரூபா வாங்குறாங்க. உள்ளபடியே 4 லட்சம் ஆகுமா சார்? 10 ரூபா பிளேடு தான் சார் வாங்குறாரு. அவருக்கு திறமை இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து கூட தான் திறமை இருக்குது உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு. பண ஆசையினாலே நிறைந்து வெறி கொண்டு தனக்கு நிகராக யாரெல்லாம் ஒப்பாயிருக்கிறார்களோ அவர்களோட மட்டும் பேசுவது, மற்ற சபை ஊழியர்களை வெறுப்பது, இப்படி சபைகளில் நடக்குது. இதெல்லாம் உண்மையான மனம் திரும்புதலா? இல்லை. அவர்களாலே என்ன பண்ணுறாங்க, இந்த சர்ச் நாசமாக போகிறது. பால் கால் சச் பீப்புள் ரெப்ரோபேட். பவுல் இவர்களை எல்லாம் ரெப்ரோபேட், 2 கொரிந்தியர் 13:5 பாருங்கள். விச் மீன்ஸ் கவுண்டர் ஃபீட், டிஸ்கிரெடிட்டட் ஆஃப்டர் எ டெஸ்ட். இவர்களெல்லாம் போலியானவர்கள், போலி கிறிஸ்தவர்கள், போலி சகோதரர்கள், மாய்மாலமானவர்கள். அதான் இயேசு கிறிஸ்துனார், மாயக்காரராகிய பரிசேயரே, வேதபாரகரே, பரிசேயர், அட பிராடுகளா, பைபிள் போதிக்கிறவர்களே, அட பிராடு ஊழியக்காரர்களாக சொன்னார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயர்னு சர்ச்சில்னு சொன்னார். அப்புறம் இயேசு என்ன சும்மா விடுவோமா, கொண்டு போய் சேர்த்துற மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் அதான் பண்ணுறான். இயேசுவாவது வெங்காயமாவது கொண்டு போய் அடுற ஆகணா ஓவராக பேசுகிறான் சர்ச்சில் வந்துட்டு. இன்றைக்கி சர்ச்சில் யாராவது உண்மையை சொன்னாங்கன்னா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சல்லி பிசா காணிக்க கொடுக்க மாட்டான். அதனால் எப்பா நீ பாட்டு என்னை பேசி தொலைச்சிப்படாத, மக்களுக்கு பிரியமானதை பேசு. அதான் இப்போ ஏசாயாவில் இருக்குது, என் ஜனங்களின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். அப்போ தான் இன்றைக்கி ஆலயத்தை கட்டி காப்பாற்ற முடியும். சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, இயேசுவை மாதிரி கொண்டு போய் சிலுவையில் தொங்க விட்டுருவாங்க. மரியாதையாக ஜாக்கிரதையாக இருக்கு. மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை பேசியா, ஒரு டான்ஸு போடு, ஒரு பாட்டு போடு, இது மாதிரி பண்ணணுயா. சாதாரண சூதானமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ஆனால் பவுல் என்ன சொன்னார், அட பிராடு பயலுவலா அப்படின்னு சொன்னார்.
He later emphasized the fact that it is important for a person to know for sure that he is saved and going to heaven. ஆனால் மறுபடியும் சொன்னார், இந்த போலியான வாழ்க்கை வாழாதீங்க, உண்மையிலேயே மனம் திரும்புங்கள். விதவையானவள் எப்படி இருக்க வேண்டும், மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், இளம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், இளம் வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையுமே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கிட்டே வர்றார். நீங்கள் தேவையெல்லாம் பண்ணாதீங்க, என்ன காரியமோ அதை செய்யுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி எது முக்கியம்? தேவனுடைய மகிமை தான் முக்கியம். உங்களை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பல பேர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றால் அது வாழ்க்கை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தான் செய்வார். இது தேவனுடைய ஆசீர்வாதமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இல்லையா? பிசாசானவனும் ஆசீர்வாதம் கொடுப்பான், ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். ஆனால் அவர் அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். எல்லாம் 1 கோடி ரூபா சம்பாதிச்சு 1 கோடி ரூபா நஷ்டமாக போய் கடன் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை போல படுபாதகம் யார்? பரிதபிக்கக்கூடிய நிலைமையில் நீ இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்க. எக்ஸாமின் யுவர் செல்ஸ். நான்லாம் ஒன்றும் குறை சொல்ல வேண்டியதில்லை, உன்னை நீயே ஆராய்ந்து பார். அதான் நாங்கள் முன்னே எல்லிஎஃப் சர்ச்சிலும் இருக்கோம். அந்த சர்ச்சில் ஒரு பாட்டு எப்போ பார்த்தாலும் பாடுவாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆராயுமென் இருதயத்தை நீ என் எண்ணமெல்லாம் சோதித்தறியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. சர்ச் மீ ஓ காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அந்த பாட்டு இருக்குது. எக்ஸாமின் யுவர் செல்ஃப் வெதர் ஈ பி இன் த ஃபெய்த், ப்ரூவ் யுவர் ஓன் செல்ஸ், know ye not your own selves, how that Jesus Christ is in you, except ye be reprobates. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறான்னு உங்களுக்கே தெரியாதா? நீங்கள் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆனால் தானே எங்களுக்கு +2 என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். பரீட்சையிலே படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டேன்னா +2 படித்தோம், போனோம், எல்லாம் போயிட்டு இருந்தோம், என்ன சப்ஜெக்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர் என்றால் உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவினாலே சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல், இயேசுவே வேணாயா, டெஸ்ட் பண்ணி எங்களை கொண்டு ஒரு கரையை சேர்த்துருவார், அதனால் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை தேவை, நாடக நடிகர்களை போல நம்ம நாடகம் ஆடிக்கிட்டு திரிவோம், எல்லாருக்கும் முன்பாக கார் வச்சுருக்கணும், பங்களா வச்சுருக்கணும், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு போவோம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உங்களோட இருக்காது. ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக ரியல் மெக்காய் அப்படி இருங்க. உள்ளது உள்ளபடியே. நேற்று காலையில் 5 மணியில் தான் எனக்கு இதான் பார்த்துக்க. என்னுடைய எண்ணம் எல்லாம் ஃபேக்ட், FACT இருக்குல்ல, ஃபேக்ட் அப்படின்னா என்ன, ட்ரூத் அப்படின்னா என்ன, ஃபேக்ட்னா நிலை பெறாத உண்மை. சூரியன் கிழக்க தான் உதிக்கும் இல்லையா? ஆமாம், மாறாத நிலை பெறாத உண்மை. என்னைக்காவது சூரியன் வடக்கே மேற்கே உதிக்குமா? ஆனால் தண்ணீர் ஐஸ் கட்டியாக மாறும், உண்மை தானே? 100 டிகிரியில் மாறுமா? அப்போ இங்கே கண்டிஷன் மாறினோடனே மாறுதா? அப்போ அங்கே சூரியன் கிழக்க உதிக்காமல் மேற்கு என்னைக்காவது உதிக்குமா? பூமியில் வெப்பநிலை மாறினோடனே சூரியன் வடக்கே உதிக்கும், போடா அது என்றைக்கும் மாறாது. இந்த மாதிரி யூ ஷுட் பி ஃபேக்சுவல், ரியல் மெக்காய். தேவன் உங்களுக்கு எப்படி கற்பித்திருக்கிறாரோ அப்படி வாழுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை.